வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் அஞ்சனா சுபி. நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும். ஓகே, கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நம்ம கதைகளை பார்க்கலாமா? கருந்துளை 18. இம்மையும் புரியாது மறுமையும் புரியாது இயந்திர கதியில் வாகனத்தை செலுத்தினாள் தீஷா. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் செய்த கர்மத்தினால் உண்டான நேர்மறை எதிர்மறை விளைவுகளை மனம் மதிப்பாய்வு செய்து கொண்டிருந்தது. அதற்குள் வீட்டை அடைந்தவள் வாகனத்திலிருந்து இறங்கினாள். வீட்டுக்குள் இருந்து வந்த பேச்சு சத்தமும் அதைத் தொடர்ந்து கேட்ட சுந்தரியின் நகை எடியும் பெண்ணை யோசனையில் ஆழ்த்தியது. யார் வந்திருக்காங்க என மனதில் எழுந்த கேள்வியுடன் உள்ளே நுழைந்தவளை வரவேற்றான் அவன். எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்காத நபரை கண்டவளின் வெல் புருவங்கள் உச்சி மேட்டுக்கே உயர்ந்தது. அங்கு நீல் விருக்கையில் அமர்ந்து சுந்தரி அம்மாள் பரிமாறிய இஞ்சி தேநீரையும் சிற்றுண்டையும் ஆசை தீர குறித்தவாறு உடைந்த மலையாளத்தில் சுவாரஸ்யம் பொங்க கதை அளந்து கொண்டிருந்தான் திலீப். நீங்க எப்படி வந்த என விழிகளால் வினவி அவனை கோர்ந்தாள் தீஷா. பதிலுக்கு அவளை கண்ட சந்தோஷத்தில் பற்களின் ஈரத்தெரிய சிரித்து, மேடம் எப்படி இருக்கீங்க என கல்மஷம் இல்லாமல் நலம் விசாரித்தான் திலீப். என்ன விசாரணை முழுசா முடியாதப்ப இவன் எப்படி சீஃப் தனியா அனுப்புனாரு என மனதில் உண்டான உறுத்தல் அவனிடம் மௌனம் சாதிக்க வைத்தது. மார்புக்கு குறுக்கே கரத்தை கட்டியவாறு தன்னை சந்தேக கண்ணோடு நோக்கியவரிடம் வரவேற்பறையின் மூளையை கண் காட்டினான் திலீப். அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படங்களுக்கு நடுவில் ஒரு புகைப்படத்தை மட்டும் தன் ஒளியிழந்த விழிகளால் வருடி ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தான் பிரவீன் சதாசிவம். நிஜமாவே போயிட்டியா தீக்ஷா? இப்படி மொத்தமா முடிஞ்சு போவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை தனியா அனுப்பியிருக்க மாட்டேன் என ராணுவ பயிற்சி முடிந்து பட்டமளிப்பில் தீக்ஷாவுடன் ஜோடியாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் மூலம் தொலைந்த காதலின் நினைவுகளை நினைவு கூர்ந்தான். பிரவீன் இவர்களுடன் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் பயிற்சியின் போது உடன் பயின்றவன். தீஷாவுக்கு உற்ற நண்பனாகவும் அவள் தங்கை தீக்ஷாவுக்கு மீது பெயரிடப்படாத அன்பையும் பொழிந்தவன். சர்பன்டைன்ஸில் இருந்து தீக்ஷா வந்ததும் தன் காதலை வெளிப்படுத்த வைர மோதிரத்துடன் காத்திருந்தவனுக்கு காதலின் இழப்பை நிரந்தர வடுவாக தந்திருந்தாள் தீக்ஷா. மனம் விரும்பிய நபரின் இழப்பு பெருந்துயரமெனில் தன்னில் உறைந்த காதலை வெறுத்து உதக்குவது பெருந்துன்பம் அன்றோ? ஏதேதோ பொல்லாத நினைவுகளில் கட்டுண்ட நின்றவனின் தோளை அழுத்தினாள் தீஷா. அச்சிறு செயலில் ஆறுதல் தேடி அடைக்கல புகுந்தவன் தோழியின் மென்கரத்தை திரும்பி அழுத்தி, ஏன் தீஷா அவளை சாக விட்ட? நீ கூட இருந்து அவளை காப்பாத்த முடியலையா என்று கேட்டான். அதில் கோபம் இல்லை, மாறாக இழப்பின் வலி மட்டுமே. அக்கேள்வியில் தீ சுட்டது உணர்ந்து மங்கை அங்கிருந்து விரட்டென்று நகர்ந்து விட்டாள். தீக்ஷா பிரவீனின் காதல் கண்ணாமூச்சியை தீஷா தொடங்கி உதய் வரை அனைவரும் அறிந்திருந்தனர். சொல்லப்போனால் யாருக்கும் அதில் மறுபேதம் இல்லை. மேலும் சர்பன்டைன்ஸில் இருந்து வந்த பிறகு தீஷாவுக்கும் ஒருவனை பார்த்து நிச்சயம் செய்துவிட்டால் தன் கடமை முடிந்தது என்ற உதயின் கனவு கோட்டை எல்லாம் நடந்த நிகழ்வுகளால் இடிந்து தரைமட்டமானது. கப்பலில் நடந்த சம்பவங்கள் கூட மேலோட்டமாக தான் அனைவரும் அறிந்திருந்தனர். அதுவும் தீக்ஷா தமக்கைக்காக உயிரை விட்டது கூட உதய் அதிதி தவறு வேற யாருக்கும் தெரியாது. தன்னை கேட்காமல் இது பற்றி வாய் திறக்க கூடாது என தீஷாவுக்கு கடுமையான நிபந்தனை விதித்தார் உதய். ஏற்கனவே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் குற்ற உணர்வில் உழன்றவளை பிரவீனின் வார்த்தை வாள்கொண்டு அறுத்தது. தான் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் தாமதமாக பொட்டில் அறைய, தீஷா சாரி பிளீஸ் என தலையில் அடித்துக் கொண்டு திரும்பினான் நண்பன். ஆனால் அதை கேட்க அவள் அங்கு இருந்தால்தானே. இவர்களின் உணர்ச்சி கொந்தளிப்பை ஓரமாக கை கட்டி பார்த்து கொண்டிருந்தாள் திலீப். தீஷா திபு திபுவென பின்பக்க தோட்டத்துக்குள் ஓடியதை பிரவீனுக்கு சமிக்கையில் சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டான். தோட்டத்து கல் இருக்கையில் அமர்ந்திருந்தவளுக்குள் ரணமாக உறைந்த அசுரனின் பாதக செயல் நீர் குமிழிகளாய் மேல் எழுந்தது. அதில் சுற்றி இருந்த பூமி தட்டாமாலை சுற்றுவது போல இருந்தது. அப்போது, எதையும் நினைக்காத தீஷா, நீ நினைச்சிட்டு இருக்க விஷயத்தை விட நினைக்க ஆரம்பிக்கிற விஷயம் அதிக சங்கடத்தை தரலாம் என தன் முதுகுக்கு பின்னால் கேட்ட நண்பனின் குரலில் உயிர் வழியே ஜீவனற்ற வழிகளில் சுமந்து காட்சி தந்தாள். அப்போதுதான் அவளை ஊன்றி கவனித்தான் பிரவீன். உடல்நலத்தை பேணாமல் எடை எழுந்து கண்களுக்கு கீழ் நிரந்தரமான கருவளையம் படிந்து ஒரு குலைந்து காணப்பட்டாள். அவளின் மனம் சார்ந்த பிரச்சனை பற்றி அறிந்தும் தான் பேசியதை எண்ணி வருந்தினான்.
தயங்கி தயங்கி தன்னிடம் மன்னிப்பு கோரிய நண்பனுக்கு ஒரு தலையசைப்பை பரிசாக தந்தவள் எந்த முகாந்திரமும் இல்லாமல் நான் அவனை பார்த்தேன் என்றாள். இதை கூறும்போது தீஷாவின் நேர்கொண்ட பார்வையில் தவறு செய்த மழலையாக கண்ணில் பரவிய பாவம். அவள் உடல் மொழிகளை அணு அணுவாக அளந்த பிரவீன் யாரு என குழப்பமாக வினவினான். குரல் பிசிர் தட்ட பீட்டா என்றாள் மங்கை. வாட் ஆர் யூ கிரேசி என முதற்கட்ட அதிர்ச்சியில் குரலை உயர்த்தினான் பிரவீன். ஆனால் அடுத்து அவள் சொன்ன அச்சு அசல் பீட்டாவோட சாயல்ல ஒருத்தனை பார்த்தேன் என்றதில் அங்கு மொழிகளற்ற மௌனம் ஆட்சி செய்தது. பீட்டா கடலில் மூழ்கி இறந்ததாக வந்த தகவலில் ஏற்கனவே ஒருவித நெருடலில் இருந்தவனுக்கு தீஷா தந்த தகவல் சிந்தனையை நம்பியது. கோயிலில் நடந்ததை கேள்விப்பட்டவன் சமீபத்துல கடல்ல மூழ்கி இறந்த பெணோ எதுமோ கரை சேர்ந்ததா தகவல் நமக்கு வரல. நானும் அது சம்பந்தமா பலமுறை யோசிச்சுட்டேன் என வெற்ற குரலில் சொல்லி முடித்தான். ஓ சந்தேகம் தெளிவாகிற வரைக்கும் கவனமா இரு தீஷு. உதய் சார் உன் பாதுகாப்புக்காக திலீப்பை இங்க விட்டுட்டு வர சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதுதான் போல என யோசனையாக பேசியவனின் முகம் இரும்பு கவசம் அடிந்தது போல உணர்ச்சிகளை துளைத்து காணப்பட்டது. பதிலுக்கு எது அவனா என்ற பெண்ணின் கருமணிகள் ஒருமுறை சுழன்றன. அவன் சுபாவம் நினைவுக்கு வர இதழ்களில் நிலை கொண்ட சிரிப்பை கொடுப்புக்குள் அடக்க படாத பாடுபட்டான் பிரவீன். அதில் இருவரும் அச்சூழ்நிலை இலகுவானது போல உணர்ந்தனர். அப்போதுதான் விசாரணை முடியாத நிலையில் தன் பாஸ்போர்ட் மற்றும் இதர முக்கிய ஆவணங்களை அவர்கள் முடக்கியதை தொடர்ந்து வேலைக்கு எங்கும் செல்ல முடியாத தனது நிலையை உதயிடம் திலீப் புலம்பியது பற்றி சொன்னான் பிரவீன். அவனின் குடும்ப சூழலை விளக்கி தற்காலிகமாக ஒரு வேலை வாங்கி தாருமாறு கேட்டவனிடம் அதே செக்யூரிட்டி கார்டு வேலைதான், சொதப்பாம செய்யணும் என பேசி இங்கு அனுப்பி வைத்ததையும் நண்பன் மூலம் அறிந்தாள் தீஷா. முன்கூட்டியே உதய் சுந்தரி அம்மாளுக்கு தகவல் தந்திருக்க திலீப் தங்க அந்த தோட்ட வீடின் பின்கட்டில் இருந்த சின்ன அறையை ஒதுக்கி இருந்தார் அவர். மேலும் 3 வேளை உணவையும் வீட்டுக்கு வந்து உண்ணுமாறு அவர் சொல்லவும் திலீப்புக்கு எதுவும் பிடிபடவில்லை. இது போது எனக்கு இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே என பாடாதது ஒன்றுதான் குறை. இங்கு வந்த பிறகு வீட்டை நிறைத்து கிடந்த தீக்ஷாவின் புகைப்படங்களை வைத்தும் சுந்தரி அம்மாளின் வாயை பிடுங்கியும் அவர்களை பற்றிய தகவல் அறிந்து கொண்டவனுக்கு குடித்துக் கொண்டிருந்த தேநீர் தொண்டை நனைப்பதற்குள் புறஏறியது. அப்படியென்றால் இறந்தது தீஷா இல்லை, அவளின் பிரதியான இரட்டை என தாமதமாக அறிந்தவனுக்குள் கப்பலில் பீட்டா விளக்கிய மண்டேலா எஃபெக்ட் நினைவில் ஆடியது. இதை பீட்டா கண்டுபிடித்திருப்பானோ என பலவித யோசனையில் ஆழ்ந்தான் திலீப். மேலும் தீபக் செய்த செயலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என தீஷாவிடம் தன்னிலை விளக்கம் தர வந்தான் திலீப். அப்போது திலீப்பிடம் அடாவடி சேட்டைகளை பிரவீன் கூற கேட்ட தீஷா சீஃபையே கவுத்துட்டான், பெரிய நாடகம் போட்டுருமா போல என நண்பனிடம் இலகுவாக பேசிக் கொண்டிருந்தாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் கைபேசிக்கு அழைத்தார் உதய் சிங். சொல்லுங்க சீஃப் என்றவளிடம் பரஸ்பரம் நலம் விசாரித்துவிட்டு சுற்றி வளைக்காமல் இன்னை திலீப் கொஞ்ச நாள் உன் கஸ்டடியில இருக்கட்டும், விசாரிச்சவர வெள்ளந்தியாதான் இருக்கான், அதுக்காக இவனை முழுசாவும் நம்ப முடியாது என்றவர் கொஞ்சம் இடைவெளி விட்டு வாமனோட கேங்க மறுபடியும் பிடிக்க இவன் யூஸ் ஆவான்னு தொடுது. அதே நேரம் இவனுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்கு, இப்போதைக்கு இவனை வெளியே விட்டா பிரச்சனை வரலாம் என திலீப்பை தூண்டிலாக்க முடிந்தார். அவர் பேச பேச பேட்டாவை அடிக்கடி இவன் தனியாக சந்திக்க சென்றது தீஷாவுக்கு நினைவில் ஆடியது. ஏன் பேட்டா உயிரோட இருக்கானா இல்லையாங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது என்ற ஐயம் அவள் மூளையை தின்றது. அதைத் தொடர்ந்து கண்டிப்பா சீஃப் நான் பாத்துக்கிறேன் என உறுதியளித்து இணைப்பை வைக்கவும் நீங்க யார பாத்துக்க போறீங்க மேடம், உங்களை பாத்துக்க தானே எனக்கு சம்பளம் தர்றாங்க என 8 கட்டையில் கத்திக் கொண்டு வந்தான் திலீப். அவனது பேச்சில் பிரவீன் அஸ்வாரஸ்யமாக பார்க்கும் போதே தீஷாவிடம் தீபக்கின் நோக்கம் அறியாத தன் முட்டாள்தனத்துக்கு வருந்தினான். தீக்ஷாவின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தவன் உண்மையாக மனம் வருந்தியது போலதான் பிரவீனுக்கு தோன்றியது. ஆனால் அவனின் விழிகளையே ஆழ்ந்து கூர்ந்த தீஷாவுக்கு மட்டும் அவன் உண்மை கூறுவது போல தோன்றினாலும் மனம் தான் இருக்கும் மனநிலையில் எதையும் நம்ப மறுத்தது. ஏதேதோ கதை பேசியவன் இறுதியாக அரசன் அன்று கொள்வாள், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது உங்க வரையில சரியாதான் இருக்கு மேடம் என சம்பந்தம் இல்லாமல் பேசினான். பதிலுக்கு கேள்வியாக பார்த்த பிரவீன் மற்றும் தீஷாவிடம் ஆமா மேடம், ஆண்டவன் அந்த பீட்டா சாருக்கு நல்ல தண்டனை தந்துட்டான், உங்களை பத்தி உண்மைய சொல்லாட்டி உயிரோட என்ன கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன்னு மிரட்டினார் மேடம், போததுக்கு உங்க தங்கச்சி கூட வேற கொண்டுட்டார்ல என மனதில் இருந்ததை எல்லாம் வளவளவென கொட்டி தீர்த்தான்.
இறுதியாக அவன் பேச்சு போன விதத்தில் பிரவீனின் இறங்கி இருந்த கோபம் மசமசவென உச்சந்தலைக்கு ஏறியது. இனஃப் என ஒரு அதட்டல் போட்டவனின் முகம் ருத்ரமூர்த்தியாக காட்சி தந்தது. அதில் பசை போட்டு ஒட்டியது போல வாயை அழுந்து மூடிக்கொண்டான் திலீப். ஒரு நெடு மூச்செறிந்து அவனை நெருங்கி கண்ணம் தட்டி, இந்த உலகத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி பேசவோ நினைக்கவோ நான் விருப்பப்படல. அப்படி நீ சொன்ன பீட்டா இன்னும் உயிரோட இருந்தா இனி அவன் இந்த பிரவீனோட டார்கெட் என்றவனின் பார்வை தோழியின் விழிகளில் இருந்த சலனத்தை படிக்க முயன்றது. பிரவீன் பேசிய துணியை யாரும் பீட்டாவை பற்றி பேசுவதை கூட அவன் விரும்பவில்லை என்பதை சொல்லாமல் சொன்னது. எனினும் அவனிடம் எல்லா பக்கமும் தலையாட்டி ஆமோதித்த திலீப்பின் மனதில் இவனுக்கு அவனே பரவாயில்ல போல என்ற எண்ணம் வந்து போவதை தடுக்க இயலவில்லை. திருவனந்தபுரத்தின் பிரசித்தி பெற்ற அக்குலம் தேவ வைத்தியா சித்தா குருகுல வாயிலில் வந்து நின்றது வர்ணனின் வாகனம். படீர் என பிரேக் அடித்து நின்ற வாகனத்தின் சத்தத்தில் அவசரமாக உள்ளே இருந்து எட்டி பார்த்தார் அவர். சிகிச்சை முழுவதுமாக முடியாத நிலையில் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ சென்றுவிட்டு வந்த வர்ணனை நோக்கி கண்டன பார்வையை வீசினார் தேவ வைத்தியாவின் தலைமை வைத்தியர் நாராயணன். காயகல்ப ரகசியங்களை கொண்டு வர்மக்கலை, மர்ம களரி பயிற்சிகள், யோக தியான முறைகளின் உதவி கொண்டு கூடுதல் புலனுணர்வு எனப்படும் ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அதை தட்டி எழுப்பி உடல் நலத்துடன் மனநலத்தையும் பேண கற்றுத்தரும் ஒரு பாரம்பரிய மருத்துவ குருகுலத்தை பல காலமாக நடத்தி வருகிறார் நாராயணன். அவர் விழி வீச்சை தைரியமாக எதிர்கொண்டவன் பார்வையால் ஒரு சின்ன மன்னிப்பை யாசித்துவிட்டு தனது குடிலுக்குள் புகுந்து கொண்டான். இடவளமாக தலையை அசைத்த அம்முதியவரும் அவனை பின் தொடர்ந்து உள்ளே சென்றார். அப்போது அவனின் அலறிய கைபேசியின் திரையில் பிரைவேட் நம்பர் என காட்டியது. அதை உயிர்ப்பித்தவனின் செவி தீண்டியது. வெல்கம் பேக் என்ற வாமனின் உருமல். அதற்கு சற்றும் குறையாத ஆளுமையுடன், டார்கெட் லொகேட்டட், 10 நாள்ல எல்லா காரியமும் முடிச்சிடுவேன் என உறுதி அளித்து இணைப்பை துண்டித்தான் நாயகன். தனக்கு முன்பு இருந்த நிலை கண்ணாடியில் தனது மாறுபட்ட உருவத்தை கண்டவனுக்கு சிரிப்பாக இருந்தது. எண்ணெய் வடியும் முகம், நெற்றியில் சந்தன கீற்று, மொழுக்கென்று ரோமங்களற்று காட்சி தந்த தாடை, அதைவிட தனது பழுப்பு நிற கருமணிகளை லென்ஸ் பொருத்தி திரையிட்டு கருப்பு நிறமாக மாற்றியிருந்தான். தனது ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலால் கண்ணை விரித்து பிடித்தவன் மறு கையால் லாவகமாக அந்த லென்ஸை கழற்றினான். அதுபோல மற்றொரு லென்ஸையும் கழற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது, வர்ணா, ஞான் பறையினது கேட்கோ என தன் முதுகுக்கு பின்னால் கேட்ட நாராயணன் குரலில் விசுக்கென்று திரும்பினான். அவனின் இந்த அலைபேசி உரையாடலை கேட்ட நாராயணன் முகத்தில் கவலையும் கலவரமும் சரி விகிதத்தில் போட்டியிட்டது. நின்னல் பூரணமாயம் சுகப்பட்டில வர்ணா, தயவாய குறைச்ச சமயம் காத்திருக்கணும் என அவனிடம் அவனுக்காக மன்றாடி கொண்டிருந்தார். வயதில் முதியவர், அதுவும் தொலைந்து போன தனது வாழ்க்கையை மீட்டு மறுஜன்மம் தந்தவர். தன்னிடம் கெஞ்சவும் பீட்டாவுக்கு பொறுக்கவில்லை. அவ்வளோ டைம் எனக்கு இல்லச்சா. சில நேரம் சில முடிவுகளை காலம் தாழ்த்தாம டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா பின்னாடி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றவனின் குரல் நைந்து உயிர் வழியை சுமந்து வந்தது. அந்த பதிலில் அதற்கு மேல் தான் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பது போல அவனின் ஒட்ட வெட்ட முடியை வருடி, இந்த முடிய பராமரிக்கிற மாதிரி மனசையும் பராமரிக்கணும், தேவையில்லாத எண்ணங்களை அதிகம் வளர விடாத என மலையாளத்தில் கூறிவிட்டு போனார் நாராயணன். சவால்களை கடந்து வாழ்க்கையில் கரை சேர்வதும் கரை ஒதுங்குவதும் விதிவசம் என அறிந்த வர்ணனின் சிந்தனையை அவன் மறுஜனனம் எடுத்த அந்த நாளின் எண்ணங்கள் ஆள ஆரம்பித்தது. அந்த சின்ன விசைப்படகில் தப்பித்து போய் கொண்டிருந்தவன் தன் தலைக்கு மேல் பறந்த இந்திய வானூர்தியையும் தன்னை பின்தொடர்ந்து கப்பலில் வேகமாக வந்து கொண்டிருந்த ராணுவ அதிகாரியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். தனது சிறிய விசைப்படகிலும் எரிவாயு தீரப்போவதை கண்டவன் முடிவு எடுக்க தயங்கிக் கொண்டு நின்ற நேரம் பார்த்து தன் படகை டும் 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 என தாறுமாறாக சுட்டாள் தீஷா. அவளின் அச்செய்கையே மூழ்கும் படகிலிருந்து தப்பிக்கும் மார்க்கமாக கடலில் பீட்டாவை குதிக்கச் செய்தது. ஏதேதோ ஞாபகங்களின் பிடியில் தூண்டில் புழுவாக சிக்கிக் கொண்டவனின் உடலும் மனமும் ஒரு கட்டத்துக்கு மேல் நீந்த ஒத்துழைக்க மறுத்தது. இந்திய ராணுவ வானூர்தியின் சத்தம் எங்கோ தொலைவில் கேட்பது போல இருந்தது. சிறு நேரத்தில் ஹோ என்ற கடலின் பேரெரிச்சலை தவிர எதுவும் கேட்கவில்லை. சுய நினைவை இழுக்கும் தரவாயிலும் இருந்தவனின் விழிகளுக்கு கடலின் நீளம் அடர் பச்சையாக தெரிந்தது. அச்சமயம் அவன் இருந்த பக்கம் நோக்கி ஒரு மீன்பிடி படகு வரவும் கரத்தை உயர்த்தி சமிக்கை செய்தான். இருள் சூழ மூழ்க ஆரம்பித்த பொழுது அவர்களால் காப்பாற்றப்பட்டான். முடிந்த முதலுதவி செய்து அவனை காப்பாற்றி விட்டாலும் அவன் பிறகு கடும் காய்ச்சலில் விழுந்தவன் பிழைப்பதற்குள் ஒரு வழியாக இருந்தான். அந்த ஒரு வார காலம் அவனுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் ராட்சச அலைகளாக கரை புரண்டு ஓடின. அதை ஏதோ கனவு என புறம் தள்ள இயலாது தத்தளித்தான்.
தன்னை காப்பாற்றிய மீனவனின் கைபேசியிலிருந்து தனது அபிமானம் பெற்ற பினாமி ஒருவனுக்கு பீனிக்ஸ் அரைசஸ் ஃப்ரம் கோவா சீஷோர் என ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டான். அடுத்த 1 மணி நேரத்தில் பதறிக்கொண்டு வந்தான் அந்த பினாமி. மொத்த சர்வதேச கடத்தல் கும்பலும் வாமனின் வசம் இருந்தாலும் அந்த அகண்ட சாம்ராஜ்யத்தில் தனக்கென ஒரு சில அபிமானிகளை பெற்றிருந்தான் பீட்டா. அந்த நட்பு வட்டம் அவனுக்கு இப்போது கை கொடுத்தது. நடந்ததை கேள்விப்பட்டு பீட்டா தலை தப்பிச்சது தம்பூரான் புண்ணியம் என அவனை கட்டிக்கொண்டு மொழிந்த அந்த அபிமானி சில ஆயிரங்களை தனது பணப்பையில் இருந்து உருவினான். அதை பீட்டாவின் உயிர் காத்தவர்களின் கையில் திணித்துவிட்டு அவனை அழைத்துச் சென்றான். வந்ததிலிருந்து அதை தீவிர யோசனையில் ஆழ்ந்திருந்த பீட்டாவின் முகம் சுருங்கியது. அதை கண்டு, என்னாச்சு பீட்டா, ஏதாவது வேணுமா என கேட்டவனிடம், நான் கொஞ்ச நாள் தலைமறைவா போறேன், இது யாருக்கும் தெரியக்கூடாது என ஆழ்ந்த குரலில் கூறினான். ஏதாவது முக்கிய திட்டங்களை செயலாற்றும் போது தங்கள் வட்டத்தில் இப்படி தலைமறைவாவது சகஜம் என்பதால் அதை சாதாரணமாக கடந்துவிட்டான் அந்த அபிமானி. இறுதியாக வாமன் உட்பட என பீட்டா உதிர்த்த 2 வார்த்தைகளில் அந்த பினாமியின் முகம் குழப்பத்தை தத்தெடுத்தது. அது புரிந்தது போல தனக்கு வாமன் ஒரு முக்கிய பணி தந்திருப்பதாகவும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டுதான் இனி அவனையும் கூட்டத்தாரையும் சந்திக்க விரும்புவதாக சமாளித்தான். ஆமோதிப்பதாக தலையாட்டிய விசுவாசியிடம் தீஷாவை பற்றி கூறி யாரும் அறியாமல் உளவு பார்க்கும் பணியை ஒப்படைத்தான். மேலும் தனக்கு தேவையான பண அட்டை, போலி பயண ஆவணங்கள் என முக்கியமானவற்றை அவனிடம் பெற்றுக்கொண்டு ஒரு வாடகை காரில் ஏறி பறந்தான் பீட்டா. காரில் ஏறியவனுக்கு அடுத்து தான் என்ன செய்ய போகிறோம் என திட்டம் தீட்ட நேரம் தேவைப்பட்டது. அதற்கு முன்பு தான் இறந்த செய்தி தீஷாவுக்குள் எந்த பாதிப்பையும் தரவில்லையா என அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவன் மனதில் ஒரு வெப்ப தாக்கத்தை உண்டாக்கியது. அப்போது, எവിടെ போக சார என பின்னால் வரும் வாகனங்களை கண்காணிக்க மாட்டப்பட்ட கண்ணாடி வழியாக கேட்டார் கார் ஓட்டுநர். ஒரு உயர்தர தங்கும் விடுதியின் பெயரை கூறி வண்டியை செலுத்துமாறு கூறிய பீட்டாவுக்குள் அனுமானங்கள் வரியாக அணிவகுத்து நின்றன. இறுதியாக தீஷாவின் அறையை சோதனையிட்ட போதும் நீரஜின் கைகாடிகாரம் கிடைக்காததை நினைவு கூர்ந்தவன் நிச்சயம் அது அவளிடம்தான் இருக்க வேண்டும் என நம்பினான். மேலும் அவள் ரூபத்தில் கப்பலில் இருந்த பெண் யார் என அறியும் வண்ணம் எண்ணம் வேறு அவனை அலக்களித்தது. தனது ஞாபகங்களில் துண்டு துண்டாக வந்து போகும் காட்சிகள் எல்லாம் ஒருவேளை தனது முன்ஜென்ம ஞாபகங்களோ என்னும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவனின் வாகனம் கோவா விமான நிலையம் அருகில் அமைந்திருந்த விடுதியை நோக்கி பறந்தது. அப்போது சரியாக கோவா கடற்படை தளம் வழியாக பீட்டாவின் கார் பயணப்பட்டது. காரில் சாய்ந்து தோரணையாக அமர்ந்திருந்தவனின் பார்வை வெளியே பதிந்தது. சிலந்தி வலையாக தன்னை சுற்றி அடுக்கடுக்காக பின்னப்பட்டிருக்கும் புதிர் முடிச்சுகளை அவிழ்க்கும் வழி அறியாது சிந்தனையில் மூழ்கினான் பீட்டா. திடீரென்று அவன் சிந்தனை நச்சென்ற ஆணி அடித்தது போல் அக்காட்சியில் லைத்தது. வெளியே இந்திய கடற்படை சீருடை அணிந்த வீரர்கள் சிலர் பயிற்சி முடிய தங்களுக்குள் சிரித்து பேசிக்கொண்டு நடந்து சென்றனர். அந்த காட்சியை பார்த்தவனுக்கு சுரீரென மண்டையை பிளக்கும் வழி உண்டானது. அவனையும் மீறி மார்க்கோஸ் என்ற வார்த்தையை அந்நிலையில உச்சரித்தான். இப்போது மீண்டும் கடலில் மூழ்கிய போது நினைவு வந்தது போல ஏதேதோ எண்ண அலைகள் அவனை அடித்து வீழ்த்த முயன்றது. அதில் பின்னந்தலையை அடித்தவாறு ஓ என்று சற்று சத்தமாக முனகினாள். வழியினை அடக்கும் மார்க்கம் அறியாது ஒன்றோடு ஒன்று அறைப்பட்ட பற்களின் சத்தத்தில் வண்டி ஓட்டுநர் பயந்தே விட்டார். வாகனத்தை ஓரமாக நிறுத்தி, சாரே, எந்த சம்பவிச்சோ என கேட்டவரிடம் ஒன்றும் இல்லை என தலையாட்டினான் பீட்டா. அதற்குள் வலி அவன் நாடி நரம்புகளில் எல்லாம் ஊடுருவ அப்படியே மயங்கி சரிந்தான் நாயகன். முகத்தில் நீர் அடித்தும் தெரியாதவனின் மயக்கத்தில் சூழ்நிலையின் தீவிரம் உணர்ந்த அந்த ஓட்டுநர் தனது மனைவி செவிலியாக பணிபுரியும் பிரபல மருத்துவமனை நோக்கி வாகனத்தை செலுத்தினான். அவரது மனைவி விஜிதாவின் உதவியுடன் பீட்டாவுக்கான மருத்துவ பரிசோதனைகள் துரிதப்படுத்தப்பட்டது. ஒரு சில முக்கிய பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர் அவரிடம், கூட யாரும் வரலையா என்று கேட்டார். அவர் தனது அறிக்கைகளை பார்த்து எதையோ சொல்ல வருவதும் தயங்குவதுமாக இருப்பதை பீட்டாவும் கவனித்தான். அவரிடம் சமீபமாக மனதில் சிதறலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக காட்சிகள் அவ்வப்போது வந்து போவதும் அதை பற்றி தொடர்ந்து ஆழமாக யோசிக்க முயன்றால் எழும்ப விடாத தலைவலியும் விவரித்தான். எனக்கு யாரும் இல்ல, என்ன நான் தான் பாத்துக்கணும், அதனால எதையும் மறைக்காம சொல்லுங்க என சிதற தேங்காயாக மருத்துவரிடம் விஷயத்தை போட்டு உடைத்தான். அவன் நிலை புரிந்தது போல ஒரு மென்னகை சிந்திய மருத்துவரும் அவனது பெண் மண்டையில் உள்ள பெரிய தழும்பை குறிப்பிட்டு, உங்களுக்கு எப்பவாவது தலையில அடிபட்டு மேஜரான சர்ஜரி ஏதாவது நடந்திருக்கா என மெல்லிய குரலில் விசாரித்தார். தனது பெண் மண்டை தழும்பை வருடிய பீட்டாவை அவரது கேள்வி திணறடித்தது. அவன் ஞாபக அடுக்குகளில் துளாவியவனுக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நினைவு இல்லை. ஒருவேளை பாமனுக்கு தெரிந்திருக்குமோ என்ற எண்ணம் மனதில் உதயமானது. அதைத் தொடர்ந்து மருத்துவர் அவனது பெயர், ஊர், பெற்றவர்கள் பற்றிய விவரம் என சீட்டுக்கட்டாக கேள்வி கடைகளை அடுக்கினார்.
எல்லா கேள்விக்கும் தெரியாது என்னும் விதமாக தலை அசைத்தவனுக்கு அவரும் எப்படித்தான் வைத்தியம் பார்க்க முடியும்? லுக் மிஸ்டர், ஐ நீட் சம் டீடைல்ஸ் அபவுட் யுவர் கேஸ். அப்பதான் கேஸ் ஹிஸ்டரியை நான் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க யாரையாவது ஒருத்தரையாவது கூட கூட்டிட்டு வரணும். அப்பதான் உங்க மெமரி லாஸ நான் ட்ரீட் பண்ண முடியும் என்றவரின் நியாயமான பேச்சில் தலை கவிழ்ந்தான் பீட்டா. அப்போதைக்கு தலைவலியை குறைக்க மட்டும் மருந்து எழுதி தந்து ஞாபகங்கள் தானாக வரும் வரை அதை பற்றி ஆழ்ந்து யோசிக்க வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார் மருத்துவர். தன் கரங்களில் இருந்த மருத்துவ அறிக்கையை யமனின் கையில் இருக்கும் பாச கயிற்றை போல பார்த்து கொண்டே நின்ற பீட்டாவை கலைத்தது. சார், நான் ஒரு அட்ரஸ் தரேன். என் சித்தப்பா தான் அவரு. ஒருவேளை அவர் உங்களுக்கு உதவலாம் என கூறி நாராயணனை பற்றியும் தேவ வைத்தியா பற்றியும் கூறி அதன் முகவரியை தந்தாள் விஜிதா. தன் நிலை அறிந்து உதவி புரிந்து கரிசனையுடன் தன்னிடம் நடந்து கொண்ட அந்த சாமானிய தம்பதியினருக்கு நன்றி சொன்ன பீட்டாவை அவன் மறுத்தும் கேளாது அவன் தங்கும் விடுதி வரை வந்து விட்டு சென்றார் அந்த ஓட்டுநர். இப்படியும் மக்களா என ஆச்சரியத்தில் அமிழ்ந்தான் பீட்டா. கடந்த 5 வருடத்தில் முதுகில் குத்தி வீழ்த்தும் சர்பன்டைன்ஸின் குள்ளநரி கூட்டத்தை மட்டுமே பார்த்து பழகியவனுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவும் குணம் கொண்டவர்களை பார்க்க வினோதமாக இருந்தது. தனது அறையின் பாதுகாப்பில் அமர்ந்தவனின் முகத்தில் பலத்த சலனம். மருத்துவர் உரைப்பது போல தனக்கு ஏதோ பெரிய அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் பட்சத்தில் அவனிடம் சர்பன்டைன்ஸில் இருந்த யாரும் இது குறித்து பேசாதது ஏன் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நின்றது. ஏதோ எதிரியின் தாக்குதலின் போது அடிபட்டதில் போடப்பட்ட தையல் என ஒருமுறை இது பற்றி கேட்டபோது வாமன் மழுப்பியது இப்போது நினைவுக்கு வந்து சந்தேகத்தில் ஆழ்த்தியது. தன்னை பற்றி தன்னிடமே வாமன் மறைக்கும் ரகசியம்தான் என்ன? அதை தன்னிடம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? சர்பன்டைன்ஸ்க்கு முன்பான தனது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அதில் முக்கிய அங்கமாக திகழ்ந்தவர்கள் யார்? இதையெல்லாம் விட அந்த கடற்படை சீருடை அணிந்தவர்களை கண்டதும் அவன் ஏன் மார்க்கோஸ் என அவ்வார்த்தையை உச்சரித்தான்? அந்த வார்த்தை தன் ஆழ் மனதில் எத்தனை அழுத்தமாக பதிந்திருந்தால் அதை தங்கள் ரகசிய கிடங்கின் கடவுச்சொல்லாக வைக்கும் அளவு செல்வான். மேலும் இம்முறை அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தபோது கலங்களாக ஒரு பெண்ணின் பிம்பம் கண்ணெதிரே வந்து கதகளி ஆடிவிட்டு போனதில் திடுக்கிட்டு போனான். இப்படி பல நியாயமான கேள்விகள் அவனை வாட்டி வதைத்தது. அச்சமயம் அதிர்ந்த அவனின் புதிய அலைபேசியை உயிர்ப்பித்து ஹலோ என்றான் பீட்டா. தேஷாவை உளவு பார்க்க சொன்ன அபிமானிதான் அழைத்திருந்தாள். வாமன் மற்றும் அவனின் ஆட்களுக்கான தேடுதல் வேட்டை தொடங்கி பீட்டாவின் மரணத்தை ஊர்ஜிதப்படுத்தும் பணி என பல தரப்பில் இந்திய ராணுவத்தின் தலையீட்டுடன் முழு வீச்சில் விசாரணை நடப்பதாக உரைத்தான். மேலும் தேஷாவின் நிலையை பற்றி விளக்கினான். எதிர்ப்பக்கம் உரைத்த எல்லாவற்றுக்கும் கொட்டியவன் இறுதியாக தேஷா பற்றி உரைக்கவும் ஆழ்ந்த அமைதியை தத்தெடுத்தான். இப்போதே அவளை சென்று பார்க்கும் ஆர்வம் அவனுள் கிளர்ந்தது. ஆனால் அது அவள் மனநலத்தில் இன்னும் சீர்கேடு தரும் என எண்ணியவனுக்கு இத்தருணத்தில் தன்னை பற்றி அறிந்து கொள்ளும் அவசியம் இருப்பதை உணர்ந்து தெளிந்தான். இறுதியாக தன் மினாமியிடம் எனக்கு தீஷாவோட நடவடிக்கைகள் பத்தி அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வேணும், மறந்துடாத என்ற கட்டளையுடன் நாராயணன் வைத்தியரை பார்க்க திருவனந்தபுரம் புறப்பட்டான். அக்குளம் தேவ வைத்தியாவை அடைந்த பீட்டாவை இருகரம் கூப்பி வரவேற்றார் நாராயணன். அவரிடம் தன்னை விஜிதா அனுப்பியதாக அறிமுகம் செய்து தனது அறிக்கைகளை நீட்டினான் அவள். தன் அண்ணன் மகள் இது குறித்து முன்பே அலைபேசியில் சொல்லி இருந்ததால் அலட்டிக்கொள்ளாமல் அவனிடம் சில பல கேள்விகளை கேட்டார். முடிந்தவரை பதிலுரைத்த பீட்டாவின் விழிகளை ஊன்று கவனித்தவரின் உள்ளுணர்வுக்கு அவன் ஏதோ மாய சதிவலைக்குள் சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பதாக பட்டது. உள்ளுணர்வு தந்த உந்துதலில் அவன் மறதி நோயை தன் வைத்திய முறைகளில் குணமாக்க முயன்று பார்க்க ஒப்புக்கொண்டார். இதுபோல ஆங்கில மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்களை இதற்கு முன்பு குணப்படுத்தி இருந்தாலும் பரிபூர்ணமாக குணமாக்க குறிப்பிட காலக்கெடுவோ உத்தரவாதமோ தன்னால் உடனடியாக தர முடியாது என்று உடன்படிக்கையிட்டார். கண்ணில் எதிர்பார்ப்புடன் நின்றது பீட்டாவுக்கு அவர் வார்த்தைகளில் ஒரு சின்ன ஏமாற்றம் உண்டானது உண்மை. எனினும் இருக்கும் ஒரு வழியை பரிசோதித்து பார்த்து விடலாம் என்ற குருட்டு நம்பிக்கையில் அவரிடம் சரி என தலையை உருட்டினான். முதலில் அவன் வாழ்வியல் பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம், யோகம், மர்ம களரி பயிற்சிகளில் அவனை ஈடுபடுத்தினார். அதைத் தொடர்ந்து தனது சிகிச்சை முறைகளால் அவனே அறியா வண்ணம் அவனின் ஞாபகங்களுடன் சரசமாடி ஆட்கொண்டு ஓரளவு அவனின் கடந்த காலத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி தந்திருந்தார். சிகிச்சையின் நடுவில் தனது அடையாளத்தின் சுவடுகளை அறிந்து கொண்டவனுக்கு தனது தலைக்கு மேல் கத்தி தொங்குவது புரிந்தது. தமது இடம் இயற்பெயரான திரிவர்ணன் சக்கரவர்த்தி என்பது தொடங்கி கத்தி மீது நடப்பது போன்ற தனது வாழ்க்கை பயணம் தடமாறி போனது வரை நாராயணனிடம் பகிர்ந்தார். எனினும் இன்னும் முற்றம் முழுவதுமாக தன் கடந்த கால மனிதர்களை நினைவு கூற சிரமப்பட்டான் திரிவர்ணன். அவன் முதுகை டப் டப் என தட்டி அதிக விஷமை கண்டா வர்ணா என அவனின் மூளைக்கு சிரமம் தருவதற்கு தடை விதித்தார் நாராயணன். மேலும் எல்லா தக்க தருணத்தில்
நல்லபடியாக நடக்கும் என அவனுக்கு உறுதியளித்தவர் அவனுக்கு இருக்கும் ஆபத்து புரிந்து ஊருக்குள் அவனை தன் தம்பி மகன் என்றே அறிமுகம் செய்தார். தன் சிகிச்சையின் முடிவை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்தவன் இதுவரை பீட்டாவாக ஆடிக்கொண்டிருந்த விளையாட்டை மாறி திரிவர்ணனாக ஆட ஆரம்பித்திருந்தான். வாமன் தன்னை இந்நேரம் உயிரோடவோ பிணமாகவோ தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான் என அறிந்த நாயகன் அவனாக தன்னை தேடி கண்டுபிடிப்பதற்குள் முந்திக் கொண்டான். வாமனனின் பிரத்யேக எண்ணை தொடர்பு கொண்டு தான் கரை சேர்ந்த கதை தொடங்கி நீரஜின் கைக்கடிகாரத்தை பற்றி துப்பு துளக்கவும் மிஷன் சக்தி பற்றி இன்னும் தகவல்கள் திரட்டவும் இத்தனை நாள் தலைமறைவு ஆனதாக உரைத்தான். மேலும் தீஷா ஓய்வுக்காக திருவனந்தபுரம் வருவதை பற்றி ஓரளவு அறிந்தவன் வாமனிடம், என்னோட கெஸ் சரினா, நிச்சயம் அந்த வாட்ச் தீஷா கிட்டதான் இருக்கணும் என சொன்னான். எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என அறியாது சுத்தலில் விட்டவனின் மீது கொஞ்சம் சந்தேகம் வாமனுக்கு இருக்கத்தான் செய்தது. எனினும் மிஷன் சக்தி பற்றி அவன் உரைத்த தகவல்களில் சிறிது மனம் சமாதானம் அடைந்தது. தீஷா அக்குலம் வந்து இறங்கிய அதே நேரம் மறை குறியாக்க முறையில் யாருக்கோ ஏதோ ஒரு தகவலை அனுப்பி வைத்தான் திரிவர்ணன் சக்கரவர்த்தி. அவளை கண்குளிர தரிசித்து விட்டு வந்தவனுக்கு அவள் ஞாபகமாகவே இருந்தது. பின்னர் அவள் வீட்டை வேவு பார்க்க சென்றவனின் கண்ணில் தீஷா பிரவீனுடன் காரில் ஏறும் காட்சியும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த திலீப் பட்டனர். தீஷாவுடன் 2 நாள் இருந்துவிட்டு புறப்பட்ட பிரவீனை விமான நிலையம் வரை வழி அனுப்பி சென்றாள் தீஷா. அந்த புதியவனை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவர்களை பின்தொடர்ந்தான் வர்ணன். உள்ளே செல்லும் முன் அவளை வாஞ்சையுடன் டேக் கேர் என அணைத்து விடுவித்தவனின் கழுத்தை நெரித்துக் கொள்ளும் வேகத்தை கட்டுப்படுத்தியவாறு தூரத்திலிருந்து மறைவாக அவர்களை உறுத்தான் பீட்டா. இல்லை, பேட்டாவை உள்ளடக்கிய வர்ணன். தன்னை ஊசியாய் துளைத்த பார்வை படையில் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தாள் பெண். எவ்வளவு அருகில் இருந்தாலும் யார் கண்ணிலும் படாமல் மறைந்து கொள்ளும் வித்தை கற்றவன் அன்றோ அவன். பாவையால் அவன் பார்வையின் வீரியத்தை உணர முடிந்ததே அன்றி அவனை அறிய இயலவில்லை. யாரும் இல்லாததை கண்டு புருவம் சுருக்கியவள் திலீப்புடன் யோசனையுடன் வீடு திரும்பினாள். அதே நேரம் ஊர் திரும்பிய பிரவீனும் நேரம் தாழ்த்தாமல் கடலில் மூழ்கிய பீட்டாவை பற்றி துப்பு துளக்கும் பணியில் யாரும் அறியாமல் துரிதமாக ஈடுபட்டான். சிப்பாய், மந்திரி, குதிரை, யானை என அனைத்து படைகளோடு சேர்ந்து தன் ராணியையும் பணையம் வைத்து தன்னை காத்துக் கொள்ளும் சதுரங்க ராஜாவாக மாறுவானா, இல்லை கட்டுப்பாடுகளை தகர்த்து எரிந்துவிட்டு 8 திக்கும் பறந்தடித்து அதிகாரத்தை கையில் எடுப்பானா? கருந்துளை ஈர்க்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்டீங்களா? நம்ம பேட்டாவுக்கு அப்படி என்ன கடந்த காலம் இருக்கும்? அவனோட தலைக்கு பின்னாடி இருக்க அந்த தழும்புக்கு அர்த்தம் என்ன? நம்ம தீஷாவும் நம்ம வர்ணனும் சந்திப்பாங்களா? பிரவீனோட குரோதம் வெற்றி பெறுமா? பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ.